ஒரு பழமையான கிராமம் ஒண்ணு இருந்துச்சு. அது பேர் அரணியூர். அந்த ஊர்ல பல வருடங்களா பஞ்சத்தாலயும், நோயாலயும் மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் தெய்வம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாமே மனித உழைப்பால தான் நடைபெறுது அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஒரு நாள் அந்த ஊருக்கு முகம் தெரியாத வழிப்போக்கர் ஒருத்தர் வருவாரு. அவரோட வார்த்தைகள் எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. அவரு ல தொடங்குற மாரியே பேசுவாரு. முதல்ல மக்கள் எல்லாரும் அவர ரொம்ப நகைச்சுவையா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நாளடைவுல அவரோட செயல்களாலயும், அவரோட சொல்லாலயும் அந்த ஊர் மறுபடியும் உயிர் பெற ஆரம்பிச்சது. அந்த ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது. பயிர் எல்லாமே வளர ஆரம்பிச்சது. நோய்கள்லாம் மறையத் தொடங்குனுச்சு. உடனே ஒரு நாள் அந்த குழந்தை போய் கேட்டுச்சு, "ஐயா நீங்க யாரு? நீங்க வந்த உடனே எங்க ஊரே மாறிடுச்சு" அப்படின்னு சொல்லி சொல்லும். அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே, "அகரம் அப்படிங்கிறது எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் முதன்மையானது. அதுபோல தான் ஆதி பகவனும். அவர்தான் எல்லாத்துக்கும் முதன்மையானவர். நாம எந்த ஒரு வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆதி பகவானான இறைவனை வேண்டிட்டு தொடங்கணும்." இதுதான் திருவள்ளுவரும் இந்த குறள் மூலமா வெளிப்படுத்துறாரு.